எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சையில் 40 ஆண்டுகள் அனுபவம். NABH முழு அங்கீகாரம் பெற்ற கிருஷ்ணகுமார் எலும்பியல் மருத்துவமனை, நாகர்கோவில். பெண்களுக்கான வேலை வாய்ப்பு. இந்த பெண்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சு தமிழக அரசு ஒரு செயல் திட்டத்தை உருவாக்க முடிவு செஞ்சிருக்காங்க. அதுக்கு பேர் விமென்ஸ் குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் பிளான் அப்படிங்கிற ஒரு புதிய செயல் திட்டத்தை உருவாக்க தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்கு. பெண்கள் வேலைக்கு போகிறதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, எந்த துறையில் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கு, இது எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு ஒரு திட்டத்தை வழிவகை செய்யணும். அதுக்கு அடுத்தபடியாக அந்த திட்டம் நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிறதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் வெளியிடுவாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்த செய்தி நம்ம பார்க்கும்போது முதலமைச்சர் விஜயனுடைய ஆலோசனை தொடர்பான செய்தி தான். என்னன்னா 2031 ஆண்டுக்குள்ள மாநிலத்தில் குடிசை இல்லாத நகரங்களாக மாற்றக்கூடிய நோக்கில் முதலமைச்சர் விஜய் வீட்டு வசதி அப்புறம் நகர்ப்புற வளர்ச்சித்துறை குறித்து இன்னைக்கு ஒரு ஆலோசனையை நடத்தி இருக்காரு. குறிப்பாக சென்னை, திருச்சி, மதுரை அப்புறம் கோவை போன்ற நகரங்களில் உயர்தரம் வாய்ந்த நகரங்களாக அதை மேம்படுத்துவது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டதாகவும் கூட ஒரு தகவல். அஞ்சலி, ஓகே, இப்போ கடந்த சில நாளாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெஸ்ட்ரோ பார் அப்படிங்கிறதா. இதை பற்றி ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உணவகத்தோட கூடிய மதுபான கூடம் திட்டத்தை அமல்படுத்துறது தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாகம் தரப்புல எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் சொல்லலை, நாங்கள் வெளியிடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட்ரோ பார் திட்டம் அனுமதி தொடர்பான தகவலுக்கு மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அடுத்த செய்தி நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். பல்வேறு டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டு வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தற்போது உடுமலைப்பேட்டை, அப்புறம் கோத்தகிரி, செங்கம் போன்ற 3 நகராட்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு 35 டெண்டர்களை ரத்து செய்து நகராட்சி நிர்வாகத்துறை ஒரு அதிரடி உத்தரவையும் வெளியிட்டு இருக்கிறது. என்ன காரணம்னா சில நிர்வாக காரணங்களுக்காக தான் இந்த டெண்டர்கள் ரத்து செய்யப்படுவதாக கூட அறிவிக்கப்பட்டிருக்கு. அஞ்சலி, எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சையில் 40 ஆண்டுகள் அனுபவம். NABH முழு அங்கீகாரம் பெற்ற கிருஷ்ணகுமார் எலும்பியல் மருத்துவமனை, நாகர்கோவில்.